விருச்சிக ராசி என்னன்னாக்கா இவ்வளோ நாள் மனதுல இவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஒரு ஆசையை கூட முழுமையா செயல்படுத்த முடியாம தவிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்த இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ சனி பகவான் 5ல வராரு. ஸோ அப்ப என்னன்னாக்கா உங்களுடைய மனதில் இருக்கிற மொத்த ஆசைகளும் நீங்க என்னென்னலாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்களை அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப என்னன்னாக்கா எண்ணிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இவ்வளோ நாள் மனதில் இருந்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய ஆசை பாக்கியத்தை அனுபவிக்க முடியல, இருக்கும் சொத்து இருக்கும், எந்த ஒரு இருப்பதையே அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய ஆசைகள் நீங்க நினைத்த விஷயங்கள் நினைத்த மாதிரி நடக்க போகுது. ஸோ உங்களுடைய அனைத்து பாக்கியங்களையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே என்னன்னாக்கா வேற யாரும் கிடையாது, அவங்களே தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஓவரா அந்த உணர்ச்சி வசப்படுறதே அவங்களுக்கு மிகுந்த ஒரு பிரச்சனையையும் நோயை ஏற்படுத்தக்கூடிய. அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது என்னன்னாக்கா இந்த உணர்ச்சி வசப்படுதலை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். மேலும் என்னன்னாக்கா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் நிறைய இருக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த இரத்த குறைபாடு என்பது அதிகமாக இருக்கும். ஸோ இரத்த குறைபாட்டால இவங்களுக்கு இந்த தோள்பட்டை வலி, இல்லை அந்த கை வலி, கையில முட்டி வலி, இந்த மாதிரி கழுத்து எலும்பு வலி, இல்லை கழுத்து எலும்பு தேய்மானம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வலிகள் ஏற்படுவதற்கு உங்களுடைய உடம்பில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தால் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் குறைவாக இருக்கும். ஸோ இதை நீங்க உங்க உடம்புல ரத்தம் நல்லா இருந்தாவே உங்க ரத்தத்தை நல்லபடியா வைத்துக் கொள்வதற்கான உணவு முறைகளை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 4ல் சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த காலத்தை என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த வீடுக்காக முயற்சி எடுத்து அதனால விரயம் நிறைய ஆயிருக்கும். மேலும் என்னன்னாக்கா இந்த வாகனத்தினால விரயம். ஸோ தொட்டது எல்லாமே விரயம். வீடு, வாகனம், இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயம். மேலும் என்னன்னாக்கா நீ ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு வண்டி வாங்கலாமா, ஒரு சொத்து வாங்கலாம்னு அப்பா சொல்லியிருப்பா, இல்லை வேணாம் இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தந்தை சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு தடைகள் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எதை எடுத்தாலும் தடை, நினைச்ச விஷயத்த செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குரியதாவே போயிருக்கும். என்னன்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கு போயிருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, போயிட்டு வரும்போதே வண்டி நிற்கும், நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனால வண்டி நிற்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும், ஒரு விரயம் காத்திருக்கு. உங்களுக்கு போகும்போதே ஒரு விரயம், இல்லை போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு குலதெய்வம் பண்ணிட்டு படுத்த தூக்கமே வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த குழந்தை பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு மருத்துவ சிகிச்சையும் தேவைப்படும். ஏன்னா குரு பகவான் மாற்றத்தின் போது மருத்துவ சிகிச்சை மூலமா குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பாக உண்டு. மேலும் என்னன்னாக்க நிறைய பேர் இந்த விருச்சிக ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ பூர்வீகத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. ஏன்னா சில பேருக்கு வீடு இருக்கும், ஆனா அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா வாடகை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் தங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் தனது சொந்த வீட்டுக்கே திரும்பக்கூடிய, அந்த சொந்த வீட்டினுடைய அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமா இருக்கு. என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு, புதிய வீடு, ஏன்னா இப்போ ராகு 4ல் பயிற்சியாகும். நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கும், இல்லை ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வீட்டுக்காக எடுத்த அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சோம்பல், ஒரு மறதி என்பது ஏற்படும். அம்மாவால ஒரு அழுத்தம் வந்திருக்கும். அம்மா படின்னு போட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா இந்த சோம்பல், சுறுசுறுப்பு வர்றதுக்கான நீங்க ஏதாவது ஒரு முயற்சிகளை எடுத்துக்குங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இதே விஷயம் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுன்னு இந்த நீட்டு, இல்லை இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்க, இல்லை டிஎன்பிசி, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நினைச்ச மார்க்கு கிடைக்கும். என்ன எதை நோக்கி அவங்க பயணித்தாங்களோ, எந்த மார்க் அச்சீவ் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்களோ அந்த நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமா. வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணை எப்படின்னா, நம்ம முன்னெடுத்த முயற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஒத்துழைப்பு என்பது ஒண்ணுமே இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வேலையில எடுத்த முயற்சிகள் எல்லாமே அப்படியே லேக் ஆகி வேலையே அவங்களுக்கு ஒரு அழுத்தமாவே இருந்திருக்கும். விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணைக்கு அவங்க எடுத்த முயற்சிகள் ஒரு அழுத்தமா இருக்கு. இப்ப அந்த அழுத்தம்லாம் நீங்கி அப்படியே ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் சொல்லலாம். தொழில் அபிவிருத்தியாகி லாபங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம்
இந்த காலகட்டமா இருக்கு. ஸோ அப்ப என்னன்னாக்கா விருச்சிக ராசிக்குடைய வாழ்க்கை துணையோட முழு ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அம்மா மூலயமாக இவங்களுக்கு வீட்டின் மூலயமாக ஏதாவது ஒரு பொருளாதார வரவு என்பது உண்டு. ஏன்னா சில பேர் வீடு வாடகை மூலமா இல்ல வீட்டின் மூலம் வருமானம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ இவங்களுடைய முயற்சிகள் எந்த மனசுல ஒரு விஷயத்தை நினைத்து இல்ல குலதெய்வத்தை நினைத்து எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். அதனால ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சிருப்பாங்க. அதனால என்னடா இது கடவுளை இவ்வளவு நாள் கும்பிடுறோம், நமக்கு இதனால ஒரு விஷயமும் நடக்கலையே, இது கும்பிடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த இவ்வளவு நாள் நீங்க செய்த அந்த பூஜை அந்த விஷயங்களுக்கான பலனை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வத்தின் முழு அனுகிரகனை உங்களுக்கு முழுமையாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைய போகிறது. ஏன்னா குலதெய்வம் என்பது இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு. ஸோ குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு, குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க குலதெய்வத்தை பார்க்க போறீங்கன்னா வீட்டில் ஒரு நெய் தீபம் இல்லை வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலையோ ஒரு அம்மன் கோயிலையோ ஒரு நெய் தீபம் ஏற்றி தான் நீங்க குலதெய்வத்தை போய் பார்க்கணும். ஸோ அப்படி போய் பார்க்கும்போது குலதெய்வத்தோட முழு அனுகிரகனை உங்களுக்கு முழுசா கிடைக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடக்குது. ஆனா இப்போ இதோட பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நபர் உங்களோட வாழ்க்கை துணையா தான் இருப்பார். ஏன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் மிகுந்த ஒரு லாபம் என்பது இருக்கு. அவரோட தொழில் இந்த காலகட்டத்தில் மிகுந்த லாபமா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருந்தாங்கன்னா அதோடைய முழு பலனை உங்களுக்கு தான் கிடைக்கும். வாழ்க்கை துணை தான் அனுபவிக்க போகிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க குறிப்பா என்னன்னாக்கா அந்த மறைமுகமான செய்யக்கூடிய தொழில்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் போல ஒரு மிகுந்த ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் போல பார்த்தீங்கன்னா பொருளாதார ஏற்றம் என்பது இருக்கு. சொல்ல முடியாது, லாட்டரியில கூட திடீர்னு இந்த முதல் பரிசை தட்டி செல்பவர்கள் கூட விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த காலகட்டத்தில் மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை என்பது அமையும். ஸோ இரண்டாம் திருமணம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய திருமணமா இருக்கும். குறிப்பா என்னன்னாக்கா இந்த காலத்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னாக்கா இவங்களோட திருமணத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மட்டும் போயிடாதீங்க. இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் திருமணம் நடக்கக்கூடியது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைக்குரியதாகவே மாறுகிறது. ஸோ உங்கள் திருமணத்தை கோயிலில் செய்வது மிகுந்த சிறப்பு. பூஜை அறையில இந்த தங்க பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வீட்டில் பூஜை அறையில் தங்க பொருட்கள் இருந்தால் அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் என்பது இருக்கும். அது எப்படின்னா ஒரு மரண பயம் மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ற மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்துருக்கோம். அவங்கள பூஜை அறைக்குள்ள தங்க பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஸோ மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த அந்த புத்தகங்கள்லாம் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த புக்கு, இந்த மாதிரி புக்கையும் நீங்க அங்க வைக்காம இருப்பது. நீங்க படிக்கும் போது எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வேற எங்கேயாவது வைங்க. பூஜை அறையில அதை வைக்க வேண்டாம். ஏன்னா அதை வைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான இனம் புரியாத ஒரு மன அழுத்தம் இல்ல ஒரு மனநோய் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. இது அனுபவபூர்வமான விஷயம். நீங்க விருச்சிக ராசியா இருந்தீங்கன்னா யார் வீட்டுல இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இது அனுபவபூர்வமா நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம். காலகட்டத்தில் இந்த புடலங்காய் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது, விருச்சிக ராசிக்காரர்கள் புடலங்காய் சாப்பிடுவதை எப்போதும் தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லை உங்க வீட்டில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தா எஸ்ன்னு சொல்லுங்க. ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. நீங்க கொடுக்குற தம்ஸ்அப் என்னன்னாக்கா இந்த மாதிரியான மிகுந்த அனுபவம் நிறைந்த சூட்சமமான தகவல்களை பகிர்வது எங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தில் யாராவது விருச்சிக ராசியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் நாம தனுசு ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.